ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 101வது நாளை ஆரம்பிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னோடய ஐடியல் வெயிட் வந்திருந்தாலும் அதிலிருந்து ஒரு 2 kg நான் குறைச்சா மட்டும்தான் அடுத்து அதை அழகாக என்னால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கடுத்து எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களாகட்டும் மெயின்டைன் பண்ணும்பொழுது இப்போ நான் எஃபெக்ட் போடுற மாதிரி, அதாவது காலையில் சாயங்காலம் 2 வேளையும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறது, தூப்புக்கரணம் போடுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ண போகிறதில்ல அப்படின்னும் பொழுது அப்போது நான் ஐடியல் வெயிட்டை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும்பொழுது அதை அழகாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். ஐடியல் வெயிட் வர்றது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் நான் வெயிட் குறைச்சேன், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நான் எந்த அளவு வெயிட் குறைச்சேனோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எனக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை அழகாக மெயின்டைன் பண்ண முடியாமல் அவங்க ஸ்கிப் பண்ணதுக்காக காரணமாக இருக்கும். அதனால் அந்த ஒரு தவறு என்னோடய ஜேர்னியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 60 kg விட இன்னும் ஒரு 2 kg நான் வெயிட் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸில் நான் போக போகிறேன். அதனால் என்னோடய ஜேர்னி இன்னையோட நிற்க போகிறதில்ல, இன்னும் ஒரு சில நாட்கள் தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். என்ன மாதிரியே நீங்களும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட வெயிட் லாஸை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் எப்படி பே பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டு நீங்களும் வாங்க. என்ன மாதிரியோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் மக்கானா கர்ட் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி மக்கானா கர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ரெசிபி நான் போட்டிருக்கேன். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு கைப்பிடி மக்கானா போதுமான அளவாக இருந்தது. இதுக்கு நான் பாதி மாதுளப்பழம் எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் தயிர், தாளிப்புக்கு கொஞ்சமாக உளுந்து, கடுகு, ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலை, இதுதான் சேர்ந்தது தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. இது மிஞ்சி போனால் எனக்கு ஒரு 150 கிராம் அந்த வெயிட் தான் இருந்தது காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் வயிறு ரொம்ப நல்லா ஃபில்லிங்காகவே இருந்தது. 11 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்லைஸ் இருக்க மாதிரி வெள்ளரிக்காய் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நடுவில் ஒரு 2 லிட்டர் தண்ணி கிட்ட காலையிலேருந்து மதியம் ஒரு 1 மணிக்குள்ளே ஒரு 2 லிட்டர் தண்ணி நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். மதியம் என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் மக்கானா கிரேவியும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சப்பாத்தி மக்கானா கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொள்ளு சுண்டல் ஒரு 50 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு முடிச்சிட்டேன். மக்கானா தோசை நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். மக்கானா தோசை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி மக்கானாவை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ண மக்கானால 1 ஸ்பூன் இருக்க மாதிரி ரவை, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்துட்டு நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்சுருந்த மக்கானா கிரேவி இருந்தது, அதை சேர்த்து வச்சு ஒரு தோசை 6:30 மணிக்காக நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னிலேருந்து என்னோடய ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா மார்னிங் மட்டும்தான் நான் செஞ்சேன். நைட்டு என்னோடய ஒர்க் அவுட் நான் பண்ணலை. ஏன்னா இனி என்னோடய வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும்போது கண்டிப்பாக வாக்கிங் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வெயிட் அழகாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு வாக்கிங் போகிற அளவுக்கு எனக்கு இங்கே வசதிகள் இல்லை அப்படின்றதுனால நான் காலையில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஒரு 3/4 மணி நேரம் பண்ணேன். எனக்கு இந்த ஒர்க் அவுட் லைஃப் லாங் ஒரே மாதிரி என்னோடய வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். அப்படின்றதுனால நீங்களும் உங்களோட ஐடியல் வெயிட் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் போகிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக போங்க. இல்லை அப்படின்னா மார்னிங் மட்டும் உங்களோட ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வெயிட்டை குறைச்சிருக்கீங்க, இப்போ இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எது மாதிரி உணவுப் பொருட்களை இனிமேல் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக ஒரு 5 பொருட்களை நான் எடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே அதை தான் நானும் சஜஸ்ட் பண்ணேன். ஒன்று பார்த்திங்கன்னா அரிசி, வெள்ளை சக்கரை, வெள்ளை உப்பு, மைதா, பால், இந்த 5 ஐட்டத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம விட்டுடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெயிட் லாஸ் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தேன். சீசன் 1 வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் முழுக்க ரைஸ் எடுக்கவே கிடையாது. எனக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்றதுனால பாலும்
சர்க்கரையும் நான் சுத்தமாக எடுக்கிறது இல்லை, மைதாவும் எடுக்கிறதில்ல, சுத்தமாக வெள்ளை சர்க்கரை எடுக்கிறதே கிடையாது. உப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட் உபயோகப்படுத்தினா ஒரு சில சமயங்களில் பிங்க் சால்ட் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தூளுப்பும் அது மட்டும் மாற்றி மாற்றி உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். இதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆனதுக்கான முக்கிய காரணமே. அதே மாதிரி சீசன் 2ல் பாதிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் ரைஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய கொஞ்சம் கொஞ்சம் கார்போ சேர்த்துக்கணும் அப்படின்றதுனால ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வந்து நான் வந்து எடுத்துக்க ஆரம்பித்தேன். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பாலாகட்டும், மைதா, அப்புறம் வெள்ளை சக்கரை இதை இன்னிய வரைக்குமே நான் உபயோகப்படுத்தாமல் தான் இருந்துகிட்ருக்கேன். என்னுடைய லைஃப் லாங் வெள்ளை சர்க்கரையும் மைதாவும் இனிமேல் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற உறுதியில் மட்டும் நான் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம என்ன எஃபெக்ட் போட்டுமோ அதை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டுத்துக்குமே இருக்குது. அதனால் வெள்ளை சர்க்கரையும் மைதாவும் இனி என் லைஃப்பில் நான் எடுத்துக்க மாட்டேன். பால் எடுத்துக்கலாம், ஆனால் வந்து எனக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லாததுனால நான் அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கும் நீங்கள் ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறமும் அந்த பழக்கத்தை மாற்றிட்டு நீங்கள் பாலாகவே ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாம். பால் எடுத்துக்கிறவங்க அப்படி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தயிர், மோர், பன்னீர் அது மாதிரி நீங்கள் கூட பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கலாம். உப்பு நீங்கள் மாறிட்டீங்க, இப்போ வந்து கல்லுப்புக்கு மாறிட்டீங்க, இல்லை இந்து சால்ட்டுக்கு மாறிட்டிங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அது ஆரோக்கியமான விஷயந்தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இனிமேல் என்னோடய ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். காலையில் நைட் எடுக்கலைன்னா கூட மதியம் என்னோடய லஞ்சில் அந்த 100 கிராம் ரைஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா ரைஸ் அப்படின்றது வந்து கார்போ எனர்ஜி கொடுக்கக்கூடியது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது அது குறைச்சோமே தவிர்த்து அதை ஃபுல்லாகவே விடணுன்ற அவசியமே கிடையாது. அதனால் அதை கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு சில பொருட்கள் வந்து எனக்கு கரெக்டாக சூட் ஆகும், ஒரு சில பொருட்கள் வந்து எனக்கு சூட் ஆகாது சாப்பிட்ற விஷயத்தில். அப்படின்னும் பொழுது எந்தெந்த உணவுப் பொருட்கள் வந்து எனக்கு செட் ஆகலையோ அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி உடம்புக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபுட்டு செட் ஆகுதோ அதை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஆளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயம் அடுத்தவருக்கு இது கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட குடும்ப சூழ்நிலை, அவங்க எடுத்துக்கக்கூடிய கேலரி அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். அப்படின்றதுனால நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது உங்களோட உணவு பழக்கங்கள் எப்படி மாற்றி கொண்டு வந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். என்னோடய வெயிட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அப்பப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2வோட 101வது நாள் அன்னைக்கு என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்தேன் அப்படின்னா 60 கிலோ 150 கிராம் இருந்தேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நான் நினச்ச வெயிட் வந்ததுக்கப்புறமா டெய்லி என்னோடய வெயிட்டை நான் செக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஃபுட்டை வந்து இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கும், எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றதுக்காக டெய்லி வெயிட் செக் பண்ணி நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தேன். இனி என்னோடய ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறமா, டார்கெட் பண்ணக்கூடிய அந்த வெயிட் நான் வந்ததுக்கப்புறமா டெய்லி வெயிட் செக் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் என்னோடய வெயிட் செக் பண்ணி அதை அழகாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதில் நான் உறுதியாக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.